டிடிவி தினகரன், நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காம, இல்லாட்டினா இந்த மோடிஜியை பிடிக்காததுனால தானே நீங்கள் பாஜக கூட்டணியிலேருந்து நீங்கள் விலகுனீங்க அப்படின்னு மக்கள் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய தப்பு. டிடிவி தினகரன் இன்னைக்கு என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக பாஜகவில் ஒரு மாநில தலைவர் வந்திருக்காரு. அவரை பிடிக்காததுனால தான் நானும் ஓபிஎஸும் இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் போனோம் அப்படின்னு டிடிவி தினகரன் புதுசாக நயினார் நாகேந்திரன் தலையில் ஒரு அணுகுண்டை வச்சு நல்லா தீயை பொருத்தி கொளுத்தி விட்டுருக்காப்புல. என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். வெல்கம் டு ஜெய்ரஸ் அலைட் அண்ட் நான் உங்கள் ஜெய்ரஸ். பிரதமர் மோடிஜி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஓபிஎஸ் அவர்கள் மோடிஜியை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் மோடிஜி இவரை பார்க்குறதுக்கு விரும்பலை. அதெல்லாம் நான் ஓபிஎஸை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி தவிர்த்துட்டு போனதுனால தான் ஓபிஎஸ் ரொம்ப வெக்ஸ் ஆகி பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் போயிட்டதா தானே நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டிடிவி அவர்கள் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஓபிஎஸ் மோடிஜியை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்தையே நயினார் நாகேந்திரன் மோடிஜி கிட்ட சொல்லலை, அதை மறைச்சிட்டாப்புல. அதனால தான் மோடிஜி ஓபிஎஸ்ஸை பார்க்காமலே போயிட்டாப்புல. இந்த விஷயத்த ஒரு எஸ்எம்எஸ் மூலியமாக டிடிவி ஆகிய என்கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் மனக்குமுறலோடு அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. இதை படிச்சுட்டு எனக்கும் ரொம்ப ஃபீல் ஆகி நானும் ஓபிஎஸும் சேர்ந்து தான் இந்த பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் போயிட்டோம். சரி, அவர் போனதில் ஒரு அர்த்தம் இருக்குது, நான் எதுக்கு வெளியில் போகணும் அந்த கூட்டணியிலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் என்னுடைய நெருங்கிய நண்பன், உயிர் தோழன். அவர் ஒரு தேனி மாவட்டத்தில் எனக்கு அவர் விட்டு கொடுத்ததால தான் நான் அந்த இடத்துல வெற்றி பெற முடிஞ்சிச்சு. அதை நான் மறக்கவே இல்லை. அதனால் நண்பனுக்கு நண்பன் தானே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போனது மட்டும் இல்லை, நானும் அவர் கூடவே வெளியில் வந்துட்டேன். இதுக்கு முழு முதற் காரணம் மோடிஜி கிடையாது, நயினார் நாகேந்திரன் தான். இதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த ஓங்கி அடித்து உடச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை பாஸ், இந்த அண்ணாமலை இருக்கும்போது வரைக்கும் பாஜக சூப்பராக இருந்துச்சு. நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கப்புறம் பிஜேபியே சரியில்லை. இவர் செய்கிற விஷயம் எதுவுமே சரியில்லை. இப்போது அண்ணாமலைனால தான் நாங்கள் கூட்டணிக்குள்ளே வந்தோம். இந்த நயினார் நாகேந்திரன் செஞ்ச விஷயத்தினால கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அவ்வளோதான் விஷயம். இந்த அண்ணாமலை நடுநிலையாக செயல்பட்டார். நயினார் நாகேந்திரனுக்கு யார்கிட்ட என்ன பேசணும் கூட சரியாக தெரியலை. ஃபஸ்ட்டு நம்ம மாற்ற வேண்டியது இந்த நயினார் நாகேந்திரனை தான். அது வரைக்கும் நாங்கள்லாம் கூட்டணிக்குள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்படி டிடிவி ஒரு பக்கம் ப்ரெஸ்ஸில் அள்ளி விட, அந்த பக்கம் ஓபிஎஸ் சில விஷயங்களை சுட சுட பேச, இங்கிட்டு செங்கோட்டையன் என்னன்னா நான் ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பயணத்துக்கு கிளம்பிட்டார். ஆன்மீக பயணத்துக்கு போனவர் டெல்லியில் எதுக்கு இருக்கார் அப்படின்னு தெரியல. ஒருவேளை டெல்லியில் வேற பாஜக தலைவர்களை பார்த்து இங்கே ஏடிஎம்கே கட் பண்ணிவிட்டு நாங்கள் தான் புது ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஏதாவது பிளான் பண்ணுறாரோ. வரக்கூடிய காலங்களில் அதுதான் நம்மளுக்கு தெரியாமலா போகுது. இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் யுவர் ஜெய்ரஸ்.